வணக்கம் நண்பா. என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் ஏஐக்கு ஒரு சின்ன வாய்க்கா தகராறு. அது என்ன தகராறுன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு சாங்ல இருக்கிற லிரிக்ஸையும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் எப்படி தனித்தனியாக பிரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா 16:9 இருக்குது. இதை வந்து எனக்கு 1:1 அஸ்பெக்ட் ரேஷியோவில் எனக்கு எடிட் பண்ணி கொடு அப்படின்னு இந்த பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ டூல் கிட்ட நான் அந்த தம்ப்நெயிலை வந்து கொடுக்குறேன். ஆனால் அது எப்படி எடிட் பண்ணி கொடுத்துருக்குதுன்னா அது கரெக்டான ரேஷியோவில் எனக்கு எடிட் பண்ணி கொடுத்துருச்சு. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சரி, இதை இப்படியே விட்டால் சரியாகாது, அதுக்கிட்ட நம்ம கேள்வியை வைப்போம் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கிட்ட கேள்வி கேட்குறேன். என்னன்னா பார்த்து தானே எடிட் பண்ணுறேன், ஏன் இவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட எடிட் பண்ணுறேன் அப்படின்னு அதுக்கிட்ட நான் கேட்குறேன். அது என்னடானா என் தலையில மிளகாரகை பார்க்குது. அதாவது என்னன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற இமேஜை அப்படியே தான் நான் எடிட் பண்ணியிருக்கிறேன், அதனுடைய அளவை மட்டும் தான் நான் மாற்றிருக்கேன் தவிர உள்ள இருக்க கண்டென்ட் எதுவுமே நான் மாற்றலை. அதாவது அப்படியே நான் பிரதியை தான் எடுத்திருக்கேன், அதாவது ஜெராக்ஸ் தான் எடுத்திருக்கிறேன். அப்போது நான் எடுத்து கொடுத்த ஜெராக்ஸில் மிஸ்டேக் இருக்குது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அது அசலில் இருக்கிறது தான் அப்படியே இங்கே வந்திருக்கு. ஸோ இது வந்து என்னுடைய மிஸ்டேக் கிடையாது, நீங்கள் கொடுத்துருக்க இமேஜில் தான் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு அது நம்ம மேலே பழிய தூக்கி போடுது. இப்படியே விட்டது சரிப்பட்டு வராது, கொஞ்சம் விவரமா அதுக்கிட்ட கேள்வி கேட்போம், அப்போவாச்சும் இது சரியான பதில சொல்லுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நானும் கொஞ்சம் தெளிவா பதில் கேட்க ஆரம்பிச்சேன். நான் கொடுத்த இமேஜில் வந்து பாடல் வரிகளையும் இசையையும் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நீ எடிட் பண்ணதுல வந்து பாடல் வரிகளையும் இசையிலையும் அப்படின்னு நீ வந்து எடிட் பண்ணி கொடுத்துருக்க. அது மட்டும் இல்லை, எப்படி பிரிப்பது அப்படின்னு நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் நீ வந்து எப்பட் பிரிப்பது அப்படிங்கிற மாதிரி நீ வந்து எடிட் பண்ணி கொடுத்துருக்க. இப்படி நான் தெளிவாக கேட்டதுக்கு அப்புறம் அதனுடைய உண்மையா அது செய்த தவிர வந்து அது வந்து ஒத்துக்கிச்சு. அதாவது இது வந்து ரெண்டர் பண்ணும்போதோ இல்லை ஜென்ரேட் பண்ணும்போதோ இது வந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் சின்ன மிஸ்டேக்கு, ஸோ நீங்கள் சொன்னது வந்து சரிதான், ஸோ என்னுடைய மிஸ்டேக் தான் இது அப்படின்னு அது வந்து உண்மையாக ஒத்துக்கிச்சு. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஏஐலேருந்து வர இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக அதில் வந்து மிஸ்டேக் இருக்க தான் செய்யும். அப்படின்னா இந்த ஏஐ டூல் வந்து வேஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது, ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போ நீங்கள் ஒரு இமேஜுக்கான ஒரு ப்ராம்ப்ட் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் அதை எடிட் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோ கூட அதை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு காதல் கவிதை வேணும் அப்படின்னு கேட்டால் கூட அழகான ஒரு 4 லைன் வந்து காதல் கவிதை இதுவே எழுதி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஏஐ டூல் வந்து இந்த பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ டூல் வந்து ஏர்டெல் யூஸராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க ஃப்ரீ. இது எப்படி அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த ஏஐ டூல் வந்து 1 வருஷத்துக்கு ஏர்டெல் யூஸருக்கு அவங்க ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அது எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நான் போட்ட வீடியோவை லிங்கை கீழே கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து இந்த ஏஐ டூலை நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு மேட்டரோட மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.